அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதசிஸ் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் கை ஸ்கொயர் டெஸ்ட் குட்னஸ் ஆஃப் ஃபிட்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. 5 காயின்ஸ். ஸோ 5 காயின்ஸ் டாஸ்டு 320 டைம்ஸ். அப்போ கேபிட்டல் என் என்னன்னு கேட்டிங்கன்னா 320. சரிங்களா? ஸ்மால் என் என்னன்னு கேட்டிங்கன்னா 5. ஸோ 5 காயின்ஸை டாஸ் பண்ணுறோம். எவ்வளோ டைம்ஸ் டாஸ் பண்ணுறோம்? 320 டைம்ஸ் டாஸ் பண்ணுறோம். அதாவது ஒரே டேக்கில் 5 காயின்ஸு, அது 320 செட் ஆஃப் டைம்ஸ் டாஸ் பண்ணுறோம். த நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் இஸ் அப்சர்வ்டு. ஸோ ஒரு டைம் டாஸ் பண்ணும்போது எல்லாமே டெய்ல் விழுகலாம், இல்லை மேக்ஸிமம் 5 ஹெட்டு கிடைக்கலாம் இல்லைங்களா? 0 ஹெட்டு கிடைக்கலாம், மேக்ஸிமம் 5 ஹெட்டு கிடைக்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் 5 தான். ஸோ ஃப்ரீக்வன்சிஸ், அதாவது 0 ஹெட் எவ்வளோ டைம் கிடைக்குது, 1 டைம்ஸ் ஹெட் எவ்வளோ கிடைக்குது, 2 டைம்ஸ், 3 டைம்ஸ், 4 டைம்ஸ் அண்ட் 5 டைம்ஸ் எவ்வளோ டைம்ஸ் ஹெட் கிடைக்குதுன்னு போட்டுருக்கும். என்ன செக் பண்ணணும்? எக்ஸமைன் வெதர் த காயின் இஸ் அன்பயாஸ்டு. அது என்ன சார் அன்பயாஸ்டு அப்படின்னு கேட்கலாம். ஸோ பயாஸ்டு அன்பயாஸ்டு என்ன தெரியணும் நமக்கு. ஸோ பயாஸ்டு அப்படின்னா காயினில் ஏதாவது ஒரு வேலைத்தனம் பண்ணுறது, ஏதாவது கொஞ்சம் இல்லீகலான ஒர்க் பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட் விளையாடும் போது அந்த பால் டேம்பரிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த பால் நமக்கு தகுந்த மாதிரி சைனிங்காக, ஷேப்பிங்காக, ஸ்விங் ஆகணுன்றதுக்காக பால் டேம்பரிங் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, மகாபாரதம் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் சகனி யூஸ் பண்ணக்கூடிய பகடை பார்த்தீங்கன்னா அது வந்து பயாஸ்டு பகடை. அதாவது அவருக்கு தகுந்த மாதிரி அந்த பகடை ரெடி பண்ணியிருப்பார். அவர் என்ன சொல்கிறாரோ அந்த நம்பர்ஸ் டேர்ன் அப் ஆயிருக்கும். எது விழுந்தாலும் சொல்லும்போது என்ன டேர்ன் அப் ஆயிரும். ஸோ அந்த பகடை வந்து பயாஸ்டு ஒன். ஸோ அதான் பயாஸ்டு. அன்பயாஸ்டு அப்படின்னா நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாதாரண காயின் தான். நம்ம பாக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண காயின் தான். அது வந்து அன்பயாஸ்டு காயின் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ எக்ஸமைன் வெதர் த காயின் இஸ் அன்பயாஸ்டு. சரிங்களா? அப்போ யூஸ்வலாக என்ன பண்ணணும்? ஹைப்போதசிஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ ஹெச் நாட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ எல்லா காயின்னா அது காயின் தான் சார். அது எந்த காயினாக இருந்தாலும் சரி, காயின்னா அது ஒரு காயின் தான். அப்போ த காயின் இஸ் அன்பயாஸ்டு. த காயின் இஸ் அன்பயாஸ்டு. ஸோ ஒரு கடையில் போய் ஒரு காயின் வாங்கினா அது காயின் தான். அதில் எந்த ஒரு உள்கூத்து வேலையும் இல்லீகல் வேலையும் பண்ணலைன்னு அர்த்தம். ஸோ H1ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, த காயின் இஸ் பயாஸ்டு ஒன். த காயின் இஸ் பயாஸ்டு ஒன். அதில் சில பல வேலைகள் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அது பால் நமக்கு தகுந்த மாதிரி பால்ஸை மாற்றிக்கிறது. சரிங்களா? ஸோ அதான் பயாஸ்டு சொல்லும். ஸோ இப்போ இது கை ஸ்கொயர் டெஸ்ட் கீழே ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஹெட்ஸு ஒரு ஏரியா மட்டும்தான் பேசுகிறோம். அதாவது காயின் டாஸ் பண்ணுற ஒரு சர்டைன் வேரியபிள் மட்டும் எடுத்துக்கணும். ஸோ காயின் டாஸிங் அப்படின்ற ஒரு சர்டைன் வேரியபிள் மட்டும் தான் எடுத்துக்கணும். வேறு யாரை பற்றியும் பேசலை. பர்சன்ஸை பற்றி பேசலை, கிளைமேட் பற்றி பேசலை, டைமிங் பற்றி பேசலை, எதுவும் பேசலை. ஸோ காயினை டாஸ் பண்ணுற ஒரு செட் ஆஃப் வேரியபிள் மட்டும் எடுத்து பேசுறதுனால இது குட்னஸ் ஆஃப் ஃபிட்டுக்கு கீழே வந்துருக்கும். சரிங்களா? ஓகே. தென் ஸோ நம்ம அடுத்து என்ன சார் பண்ணோம்? டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக். ஸோ டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் போகணும்னா கை ஸ்கொயருக்கான ஃபார்முலா என்ன சார்? டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக். ஸோ டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்றது வெரி சிம்பிள் ஃபார்முலா சார். அது என்ன சார்? கை ஸ்கொயர். அதனோட ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி மைனஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. அதாவது சம்மேஷன் வந்திருக்கும் இல்லைங்களா? சம்மேஷன். ஸோ இங்கே அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி தான் இங்கே கொடுத்துருக்கோம். அப்போ நமக்கு எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி தெரியணும். எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி தெரியணும் இல்லைங்களா? ஸோ ஒவ்வொன்றுக்கான எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சா தான் சார் உள்ளேயே போக முடியும். அப்போ அந்த எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எங்கே போகிறோம்னு கேட்டிங்கன்னா, பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் போகிறோம். ஸோ நமக்கு டெஃபினிஷன் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் தெரிஞ்சிருக்கணும். ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஞாபகம் இருக்குங்களா சார்? பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அது என்ன சார்? பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்மால் எக்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி சார் எழுதலாம்? என் சி எக்ஸு, தென் பி சக்ஸஸ் பவர் எக்ஸு, கியூ ஃபெயில்யூர் பவர் என் மைனஸ் எக்ஸு, கமா எக்ஸ் ஈக்குவல் டு பொதுவாக 0, 1, 2 எக்ஸட்ரா ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் கூட நிறுத்துவோம். சரிங்களா? இது கிளியராக காயின் டாஸிங் ப்ராப்ளம். இங்கே பார்த்தீங்கன்னா கிளியர்லி இது காயின் டாஸிங் ப்ராப்ளம். அப்போ காயின் டாஸிங் ப்ராப்ளம் போது சக்ஸஸ் என்ன சார்? காயின் டாஸிங் ப்ராப்ளம் சக்ஸஸ்ன்றது பி. ஸோ பின்றது என்ன? 1/2 தான். அதாவது ஹெட்டுக்கான பாசிபிலிட்டி 1/2 தான். ஏன்னா ஒரு காயின் டாஸ் பண்ணால் ஹெட்டு ஒரு டைம் தான் கிடைக்கும்.
அதே சமயத்தில் ஃபெயிலியருக்கான பாசிபிலிட்டி Q அதுவும் என்ன சார், அது 1/2 தான். ஸோ காயின் டாஸிங் ப்ராப்ளம் பொறுத்தளவுக்கு ஹெட்டுக்கான பாசிபிலிட்டி 1/2 தான், டெய்லுக்கான பாசிபிலிட்டியும் 1/2 தான். சரிங்களா? அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ண என்ன சார் ஆகும், என்னோட வேல்யூ டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் முன்னாடி சொல்லிட்டோம், ஒரு டைமில் 5 காயின் தான் டாஸ் பண்ணுறோம். ஸோ 5 C X unknown, P வேல்யூ 1/2 பவர் X, Q வேல்யூ அது 1/2 தான், பவர் n மைனஸ் எக்ஸ். எக்ஸோட வேல்யூ 0 to 5 வரைக்கும் தான் போகும். எக்ஸோட வேல்யூ 0 to 5. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏ பவர் எம் அண்ட் ஏ பவர் என் ஃபார்மெட்டில் இருக்கும். ஏ பவர் எம் ஏ பவர் என் ஃபார்மெட்டில் இருக்கும். அப்போ என்ன சார் பண்ணலாம், பவர்ஸில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ பவர்ஸில் ஆட் பண்ண என்ன சார் கிடைக்கும், 5cx பவர் 1/2 பவர் எக்ஸ் ஏ பவர் எம் ப்ளஸ் என் மைனஸ் எக்ஸ். அப்போ என்ன சார் ஆகும், எக்ஸும் கட் ஆயிரும். ஸோ 0 to 5 இந்த எக்ஸையும் கட் பண்ணிக்கலாம் பவரில். அப்போ என்ன சார் கிடைக்கும், 5cx 1/2 பவர் n கிடைக்கும். என்னோட வேல்யூ என்ன சார், 5. அப்போ என்னோட வேல்யூ டேரெக்டாக நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்க முடியும். ஸோ என்னோட வேல்யூ 5 இல்லைங்களா, அப்போ 5 டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். என்னோட வேல்யூ 5. அப்போ எக்ஸ் மட்டும் தான் எனக்கு தெரியாது. எக்ஸ் ஈக்குவல் டு 0 1 எக்ஸெட்ரா அப் டு 5 வரைக்கும் தான் போகும். சரிங்களா? இப்போ என்ன சார் பண்ணணும், நம்ம அப்சர்வ்ட் ஃப்ரீக்வன்சி அண்ட் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அப்சர்வ்ட் ஃப்ரீக்வன்சி என்னன்றதை ஒரு டைம் எடுத்து எழுதுறோம். ஏன்னா டேபிள் ஃபார்ம் பண்ணால் தான் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டேபிள் ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அப்சர்வ்ட் ஃப்ரீக்வன்சி, ஸோ OI சொல்லுவோம். ஸோ அப்சர்வ் அதாவது 0 எவ்வளோ டைம் கிடைக்குது, 1 எவ்வளோ டைம் கிடைக்குது, 2 எவ்வளோ டைம் கிடைக்குது, 3 எவ்வளோ டைம், தென் 4, ஃபைனலி 5 எவ்வளோ டைம்ஸ் கிடைக்குதுன்ற ஒரு டைம் எழுதிடுவோம். அப்போ அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி ஃபைன் பண்ணிட்டோம். தென் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி P ஆஃப் எக்ஸ்ன்றது, ஸோ கேபிட்டல் N கூட சேர்த்துக்குவோம். கேபிட்டல் N கூட சேர்த்துக்குவோம். ஏன்னா மொத்தம் 320 இல்லையா, கேபிட்டல் Nோட வேல்யூ 320. அப்போ இந்த 320ல் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ கிடைச்சிருக்கணும், ஷெட்யூல் படி 0 டைம் கிடைக்குது, அப்சர்வ் பண்ணதில் 15 டைம்ஸ் கிடைக்குது. ஆனால் யூஸ்ஃபுல்லாக நார்மலாக என்ன கிடைச்சிருக்கணும், n டைம்ஸ் கிடைச்சிருக்கணும். அப்போ n இன்ட்டு 5cx தென் 1/2 பவர் 5. இது எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிக்கான வேல்யூ. சரிங்களா? அப்போது ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன சார், எக்ஸுக்கான வேல்யூ 1, சாரி 0, ஸ்டார்ட் வித் 0. அப்போ P ஆஃப் 0 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், என்னோட வேல்யூ 320 இன்ட்டு 5c0 1/2 பவர் 5. இது போடுங்க சார். எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், கால்சி எடுத்துக்கங்க. ஸோ 320 இன்ட்டு 5c0 வேல்யூ 1 இன்ட்டு 1/2 பவர் 5 போட்டிங்கன்னா வேல்யூ 10 கிடைக்குது. ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி என்ன சார் கிடைக்குது, தென் 10 ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கானது. செகண்ட் ஒன்னுக்கான எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி, சார் 320. சப்போஸ் P ஆஃப் 1 ப்ளேஸ் பண்ணுங்க சார். அப்போ கேபிட்டல் Nன்றது 320 தான், இன்ட்டு 5c1 இன்ட்டு 1/2 பவர் 5. இதுக்கு என்ன வருதுன்னு பாருங்க சார், 320 இன்ட்டு 5 ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி டிவிஷன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா C வந்துடும். 1 இன்ட்டு 1/2 பவர் 5 கொடுத்தீங்கன்னா 50 கிடைக்குது. எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி 50. தென் P ஆஃப் 2, ஸோ 2க்கான எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி, ஸோ 320 இன்ட்டு 5c2 இன்ட்டு 1/2 பவர் 5 போட்டு பாருங்க சார் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ 5c2 இல்லையா, அப்போ அதுக்கான வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 100. ஸோ 2 எவ்வளோ டைம் கிடைச்சிருக்கலாம், 100 டைம்ஸ் கிடைச்சிருக்கலாம். தென் P ஆஃப் 3, ஸோ 320 இன்ட்டு 5c3 இன்ட்டு 1/2 பவர் 5. இப்போ இது போடுங்க சார் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, 5c3 போட்டிங்கன்னா அதுவும் 100 தான், அப்ராக்சிமேட்லி 100. சரிங்களா? அடுத்தது சார் P ஆஃப் 4, ஸோ எக்ஸுக்கு பதிலாக 4 போட்டிங்கன்னா 320 இன்ட்டு 5c4 1/2 பவர் 5. இதுக்கு போடுங்க சார் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ 5c4 கேல்சி எடுத்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா 50 கிடைக்குது.
தென் லாஸ்ட்டு 5க்கானது பி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 5 போடுங்க. இப்போ 320 இன்டூ 5C5 1/2 பவர் 5 போடுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ 5C5னாலும் 1 தான், 5C5னாலும் அதே 1 தான். அப்போ அதுக்கு என்ன வேல்யூ சார்? 10 கிடைக்குது. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ 100, 200, 250, 300, 310, 320. ஸோ அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி ரெண்டு ஆட் பண்ணாலும் அதே 320 தான் கிடைக்கணும். சரிங்களா? அப்போ நம்ம ஒர்க் பண்ணது ஸோ ஃபார் கரெக்ட் தான். ஏன்னா அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி 320 தான், எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ 320 தான். சரிங்களா? ஸோ தென் அடுத்து ஃபார்முலா போகணும் இல்லைங்களா? ஸோ ஃபார்முலாக்கு எப்படி சார் போவோம்? நமக்கு ஃபார்முலா என்ன சார்? அப்சர்வ்ட் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா என்ன சார்? O மைனஸ் இ ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இ. அப்போ போட்டு பாருங்க சார், ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. அப்சர்வ்ட் ஃப்ரீக்வன்சி 15, எக்ஸ்பெக்டட் 10 ஸ்கொயர் டிவைடட் பை 10. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ 2.5. ஃபர்ஸ்ட் வேல்யூ 2.5. செகண்ட் வேல்யூ சார் 45 மைனஸ் 50, அதை ஸ்கொயர் பண்ணி 50ஆல் டிவைட் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 0.5. தென் தேர்ட் ஒன் 85 மைனஸ் 100, அதை ஸ்கொயர் பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2.25. 2.25. தென் 95 மைனஸ் 100, அதை ஸ்கொயர் பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0.25. 0.25. தென் 60 மைனஸ் 50, அதை ஸ்கொயர் பண்ணி 50ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா வேல்யூ 2.0. தென் ஃபைனலி 20 மைனஸ் 10, அதை ஸ்கொயர் பண்ணி 20ஆல் டிவைட் பண்ணி ஆட் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 2.5 ப்ளஸ் 0.5 ப்ளஸ் 2.25 ப்ளஸ் 0.25 ப்ளஸ் 2 ப்ளஸ் 10 போட்டிங்கன்னா 17.5 கிடைக்கும். கை ஸ்கொயர் வேல்யூ 17.5. சரிங்களா? ஸோ கை ஸ்கொயர் கால்க் வேல்யூ 17.5. அடுத்து என்ன சார் ஃபைண்ட் பண்ணும்? டேபிள் வேல்யூ ஃபைண்ட் பண்ணும் இல்லைங்களா? டேபிள் வேல்யூ. ஸோ இந்த டேபிள் வேல்யூ எப்படி சார் ஃபைண்ட் பண்ணுறது? கை ஸ்கொயர் ஆல்ஃபா வித் n-1 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். n-1 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ இங்கே லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கிளியராக கொடுத்துட்டோம் 5%. இப்போ 0.05 வித் n. ஸோ என்னன்றது 5 இல்லைங்களா? ஏன்னா ஒரு டைமில் 5 செட்ஸ் தான், 5 காயின்ஸ் ஆர் டாஸ்டு. இப்போ 5 மைனஸ் 1 வேல்யூ 4. ஸோ வித் 4 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ 0.05. 0.05 இங்கே இருக்குது, வித் 4 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இங்கே இருக்குது. ஸோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இங்கே இருக்குது 4. அப்போ அது கரஸ்பாண்டிங்கான வேல்யூ என்ன சார் பார்த்தீங்கன்னா, ஸோ 9.49 இல்லைங்களா? 9.49. இப்போ 9.49. தென் கன்க்ளூஷன். ஸோ கன்க்ளூஷன் என்ன சார் சொல்லலாம்னா, கை ஸ்கொயர் கால்க் வேல்யூ கிளியர்லி கிரேட்டர் தேன் கை ஸ்கொயர் டேபிள் இல்லைங்களா? ஏன்னா கால்குலேட் பண்ண வேல்யூ 17.5, டேபிள் வேல்யூ 9.49. அப்போ என்ன சார் பண்ணலாம்? we reject H0. அப்போ accept H1. அப்போ என்ன சார் சொல்லலாம்? the coin is biased. அந்த காயின்ல ஏதோ சில கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒர்க் எல்லாம் பண்ணி வச்சு எனக்கு தகுந்த மாதிரி அந்த காயினை மாத்திட்டாங்க. ஸோ தட் காயின் இஸ் பயாஸ்டு ஒன். சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ.